யாவருக்கும் வாழ்த்துக்கள். இன்று முழு உலகத்தை மாட்டி படைத்துக் கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் தேவனுடைய கோபமா அல்லது பிசாசின் கோர தாண்டவமா? இன்று கொரோனா வைரஸ் முழு உலகத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து திரளான மக்களை அழித்துக் கொண்டிருக்கிறது. உலக ராஜ்யங்கள் எல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாடுகளும் தங்களால் இயன்ற அளவு அநேக காரியங்களை செய்தாலும் கொரோனாவை கட்டுப்படுத்த முடியாத நிலைமையில் இந்தியாவும் அமெரிக்காவும் போன்ற வளர்ந்த நாடுகள் உட்பட மிகவும் தடுமாறிக் கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கொரோனா வந்ததிலிருந்து கொரோனாவை குறித்து கிறிஸ்தவர்கள் மற்றும் பல மதங்களைச் சேர்ந்த மக்கள் விதவிதமான தங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். அதிலே பொதுவாக கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், இது தேவனுடைய கோபம், தேவனுடைய சாபம். தேவன் உலக மக்களின் பாவங்களை பார்த்து உலக மக்களை தண்டிக்கிறார். ஆகினால் உலகம் மனம் திரும்ப வேண்டும், இதற்காகவே தேவன் இதை செய்கிறார் என்றுதான் ஏறக்குறைய கிறிஸ்தவர்களில் திரளான மக்கள் இப்படித்தான் சொல்லிக் கொள்கிறார்கள். உலக மக்களிலும் அநேகர் இப்படித்தான் சொல்கிறார்கள். பாவம் பெருகிவிட்டது, கடவுள் உலகத்தின் அநியாயத்தை பார்த்து பொறுக்க முடியாமல் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான வைரஸை கடவுள் அனுப்பியிருக்கிறார் என்றுதான் எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள். ஆனால் இதனுடைய யதார்த்தம் என்ன என்பதை குறித்து நாம் தெளிவாக சிந்திப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். முதலில் ஒரு கூட்டத்தார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த கொரோனா என்பது இயற்கை. உலகத்தினுடைய பல்லாயிரம் வருடங்களாக இப்படிப்பட்ட பல வாதைகள் பிளேக்ஸ் வந்திருக்கிறது. கடந்த 5000 வருடங்களில் 20 மிக கொடிய இப்படிப்பட்ட வியாதிகள் வந்திருக்கிறது. இவைகள் மூலமாக 500 மில்லியனுக்கு அப்பாற்பட்ட ஜனங்கள் ஒவ்வொரு கொடிய வியாதியினால் மரித்திருக்கிறார்கள். ஆகையினால் இது ஒரு புதிய காரியம் அல்ல. ஆனால் இந்த தலைமுறையில் உள்ளவர்களுக்கு இது ஒரு புதிய காரியம். ஏனென்றால் முதல் முறையாக இப்படி ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் 1920, 1800கள், 1700, 1600 என்று கடந்த 5000 வருடத்தை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இது போன்ற பயங்கரமான பேண்டமிக்ஸ் வந்து அதன் மூலமாக லட்சக்கணக்கான மக்கள் மரித்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்தில் எல்லாமே உலகத்தில் இருக்கிற மக்கள் இது தேவனுடைய கோபம், தேவனுடைய சாபம், தேவன் உலகத்தை தண்டிக்கிறார் என்றுதான் சொன்னார்கள். அதைத்தான் இப்பொழுதும் அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் இதனுடைய யதார்த்தம் என்ன? ஒன்று, இது இயற்கையாக வருகிறது என்று அநேகர் சொல்கிறார்கள். ஆனால் நாம் வேதத்தை சரியாக படிக்கும் பொழுது இயற்கை என்கிற வார்த்தையை வேதத்தினுடைய வார்த்தை அல்ல. காரணம், நேச்சுரல் என்கிற வார்த்தை டார்வினுடைய கோட்பாடிலிருந்து வருகிறது. அதாவது இயற்கையாக எல்லாமே உருவாகிறது என்கிற கோட்பாட்டில் அதை சொல்கிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் எதுவும் தானாக நடப்பதில்லை. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே தேவன் அறிந்து நடக்கிறது. தேவன் அல்லது தேவனுக்கு எதிராக கிரியை செய்கிற இன்னொரு சக்தி. இந்த 2 சக்திகளால் தான் இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாமே நடக்கிறது. தேவன் அந்த எதிர் சக்தி பிசாசு என்று சொல்கிறோம். இந்த 2 பேரும் கிரியை செய்யாமல் தானாக இந்த உலகத்தில் எந்த ஒரு சிறு காரியம் கூட நடக்கவே முடியாது. அனைத்தும் இந்த 2 பேருடைய முழு கட்டுப்பாட்டுக்குள் தான் இருக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது கொரோனா வைரஸ் என்பது இயற்கையான ஒரு வியாதி என்று சொல்வதற்கு இடமில்லை. கண்டிப்பாக இந்த வைரஸுக்கு பின்னால் ஒன்றில் கடவுள் அல்லது பிசாசு, 2ல் ஒருவர் இதற்கு பின்னால் இருந்து இதை செய்வதன் மூலமாகத்தான் இது இந்த உலகத்திலே வர முடியும். நாம் வேதத்திலே மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது இயேசு இப்படி சொன்னார், ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சுத்தம் இல்லாமல் அவைகள் ஒன்றாகிலும் தரையிலே விடாது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணமிடப்பட்டிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஒரு அடைக்கலான் குருவி கீழே விழுவது முதல் ஒரு மனுஷனுடைய தலையில் இருக்கிற முடி கீழே விழுவது வரைக்கும் எல்லாமே தேவன் அறியாமல் நடக்கிறதில்லை. ஆனால் தேவன் அறிந்திருக்கிறார் என்கிறபடியால் பூமியில் நடக்கிற எல்லாமே தேவன் உருவாக்குறதும் இல்லை. இவைகளை குறித்தான நிறைய ரகசியங்களை நாம் இன்றைக்கு பார்க்க தேவன் நமக்கு உதவுவாராக. இந்த கொரோனா வைரஸ் தேவனால் உருவாகி இருக்க முடியுமா? தேவனுடைய கோபத்தினால் இப்படிப்பட்ட ஒரு வைரஸை தேவன் அனுப்பினாரா என்று நாம் பார்த்தால், புதிய ஏற்பாட்டிலேயும் பழைய ஏற்பாட்டிலேயும் மிக அருமையான வசனங்கள் இப்படி சொல்கிறது. 1 யோவான் 4:8 தேவன் அன்பாகவே இருக்கிறார். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது
தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கிறது. பொல்லாங்கினால் என்று சொல்லும் பொழுது ஈவில் மீன்ஸ் தேவன் தீமையினால் யாரையும் தண்டிக்கிறவரோ சோதிக்கிறவரோ அல்ல, ஒருவரையும் அவர் சோதிக்கிறவர் அல்ல. தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் நல்லவராகவே இருக்கிறார், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறார். தேவனிடத்தில் தீமை இல்லை, தேவன் ஒளியாகவே இருக்கிறார். அவரிடத்தில் எல்லளவும் இருள் இல்லை என்கிற வசனங்கள் பைபிளில் மிக தெளிவாக எழுதப்பட்டு இருக்கிறது. அப்படியானால் தேவன் இப்படிப்பட்ட ஒரு வைரஸை இந்த உலகத்தில் அனுப்பி மனுக்குலத்தினுடைய மரணத்திற்கு காரணமாக இருக்க தேவையில்லை. இரண்டாவது, இது ஒரு தேவனுடைய கோபமாக இருந்தால் அந்த வைரஸ் சீனாவிலே ஒரு மார்க்கெட்டிலோ அல்லது ஊகான் மாகாணத்தில் உள்ள ஒரு லேபிலோ தேவன் அதை உருவாக்கி அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு முன்பாக பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எத்தனையோ முறை தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களை அவர்கள் கீழ்ப்படியாமையின் பொழுது தண்டித்த பொழுதெல்லாம் அவர் எங்கோ ஒரு லேபில் ஒரு வைரஸை உருவாக்கி அதன் மூலமாக தண்டிக்கவில்லை. வாதை திடீரென்று வந்தது, தூதர்கள் வந்தார்கள், ஜனங்களை சிரிச்சித்தார்கள், அதற்கு பிறகு பெரிய காரியங்களை தேவன் அவர்களுக்கு செய்தார். இப்படித்தான் நாம் பார்க்கிறோம். ஆகினால் இது தேவன் உருவாக்கிவிட்ட ஒன்றாக இருப்பதற்கு எந்த சான்ஸும் இல்லை. ஏனென்றால் தேவன் அன்பாகவே இருக்கிறார், தேவன் ஒளியாக இருக்கிறார், அவரிடத்தில் எல்லளவும் இருள் இல்லை. அடுத்ததாக பார்க்கும் பொழுது அநேகர் பழைய ஏற்பாட்டிலே தேவன் ஜனங்களை அடித்து திருத்தி தண்டித்து அவர்களை நேர்வழியில் நடத்தின சம்பவங்களை நினைவு கூர்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் குறிப்பாக பெந்தெக்கோஸ்தே ஊழியர்கள் உலகம் எங்கிலும் தேவனுடைய கோபம் என்று சொல்லுவவர்கள் சொல்வதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், இந்த பழைய ஏற்பாட்டிலே தீர்க்க தரிசன புஸ்தகங்களே இவர்கள் எப்பொழுதும் படித்துக் கொண்டிருப்பது. இந்த புஸ்தகங்களை படித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெட்டுவேன், குத்துவேன், கொல்வேன், உன்னை அப்படி செய்வேன், இப்படி செய்வேன், நீ திருந்தாவிட்டால் ஏழத்தனியான தண்டனை உண்மையில் கொடுப்பேன், இப்படிப்பட்டவைகளை அவர்கள் படிக்கிறபடியால் பழைய ஏற்பாட்டில் அதே தேவனை அவர்கள் பார்க்கிறார்கள். புதிய ஏற்பாட்டில் தேவன் தம்முடைய பிரமாணங்களை மாற்றி கிருபையின் காலத்தை கொண்டு வந்ததை அவர்கள் மறந்துவிட்டு பழைய ஏற்பாட்டினுடைய தேவனை போல ஒரு கொடூரமான முகத்தை அவர்கள் காண்பிக்கிறபடியால் தேவன் தான் இதை செய்தார், தேவன் தான் இந்த தண்டனையை கொண்டு வந்தார் என்று அநேகர் இதை தேவன் மேல் குற்றமாக சாட்டுகிறார்கள். தேவன் உலகத்தை சிருஷ்டித்த பின்பு உலகத்திலே கொடிய பாவம் உண்டானபடியினால் உலகத்தை தண்டித்த அநேக சம்பவங்கள் பைபிள் இருப்பது உண்மைதான். நோவாவின் காலத்தில் ஜல பிரளயத்தினால் முழு உலகத்தையும் அழித்தார் என்று இருக்கிறது. சோதோம் கொமோரா பட்டணங்களை அவருடைய பொல்லாத கிரியையினால் அழித்தார் என்று இருக்கிறது. இப்படியாக பழைய ஏற்பாட்டின் காலங்களில் அநேக காரியங்கள் இப்படி இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் மூலமாக யாராகிலும் மனம் திரும்பினார்களா என்று பார்த்தால் அந்த நினிவே பட்டணத்தாரை தவிர வேறு அநேகரும் மனம் திரும்பினதாக இல்லை. குறிப்பாக இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தண்டித்த சமயங்களில் எல்லாம் நீங்கள் சரியாக வேதத்தை படித்தால் அங்கே தேவன் மனம் திரும்பினார் அல்லது God repented, அந்த தண்டனைக்கு பிறகு ஜனங்கள் அழிவதை பார்த்து தேவன் மனம் அருந்தினார், மனம் அருந்தி அந்த கொடிய வாதில் நிறுத்தினார் என்றுதான் பார்க்கிறோம் ஒழிய ஜனங்கள் இந்த தண்டனைகளினால் மனம் திரும்பினார்கள் என்று அநேக இடங்களில் நாம் பார்க்க முடிகிறதில்லை. கேரளத்திலே கடுமையான வெள்ளப்பெருக்கினால் திரளான ஜனங்கள் அழிந்தார்கள். அந்த சமயத்திலும் அந்த வெள்ளப்பெருக்கு வந்த பொழுது அநேகர் இப்படி சொல்லிக் கொண்டார்கள், தெய்வம் கேரளாவை தண்டிக்கிறார், மலையாளிகளை தண்டிக்கிறார் என்று சொன்னார்கள். இந்த தண்டனை நிமித்தமாக கேரளத்தில் இருக்கிற கிறிஸ்தவர்களோ மலையாளிகளோ மனம் திரும்பினார்கள் என்றோ அவருடைய வாழ்க்கை மாறினது என்றோ இல்லை. அதற்கு பிறகும் அதே பாவங்களிலும் அதே சாபங்களிலும் தான் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டத்தார் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், உலகத்தில் பாவம் பெருகிவிட்டது, ஆகினால் இது கடைசி காலம் ஆனபடியினால் இந்த பாவத்தின் நிமித்தம் தேவன் உலகத்தை தண்டிக்கிறார். ஆனால் உலகத்தின் சரித்திரத்தையும் வேதத்தையும் நாம் படித்து பார்த்தால் உலகத்தில் இதற்கு முன்பு பாவங்கள் இருந்ததை போல் இப்பொழுது பாவங்கள் இல்லை. நாம் வேதத்திலே பார்க்கிறோம், சோதோம் கொமோரா பட்டணங்கள் முழுவதும் ஹோமோசெக்சுவல்ஸ், அதாவது ஒருபால் புணர்ச்சியாளர்களால் நிரம்பி இருந்த பட்டணங்களை பார்க்கிறோம். பயங்கரமான யுத்தங்கள், பயங்கரமான அழிவுகள், பயங்கரமான துன்மார்க்கங்கள் இந்த உலகத்தின் முந்தைய காலங்களில் இருந்தது போல இப்பொழுது ஜனநாயக ஆட்சி நடக்கிற இந்த காலத்தில் அந்த அளவுக்கு இல்லாதபடி கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. ஆனபடினால் இக்காலத்தில் பாவங்கள் முற்காலத்தின் பாவங்களை போல் அதிகம் அல்ல. நாம் இக்காலத்தில் இருக்கிறபடியால் அப்படி தெரிகிறது. ஆனபடியால் இக்காலத்தில் இருக்கிற பாவங்களை பார்த்து தேவன் மனுஷனை தண்டிக்கிறார் என்று சொல்வதற்கும் நியாயமான காரியங்கள் அங்கே இல்லை. அடுத்தது பாருங்கள், தேவன் உலகத்தை மனம் திரும்பலுக்கு நேராக நடத்தும்படிக்கு இப்படிப்பட்ட தண்டனைகளை வைரஸை கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். தேவன் இப்பொழுது புதிய ஏற்பாட்டின் காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் மனிதனை அடித்து திருத்தி வாதைகளினாலும் வியாதிகளினாலும்
கொடிய மரணங்களினாலும் மனுஷனை அடித்து துருத்தி அவனை தனக்கு நேராக கொண்டு வருகிற தேவனாக இருக்க முடியுமா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்வி. தேவன் அன்பினால் எல்லாரையும் இழுத்துக் கொள்கிறார், கிருபையினால் இழுத்துக் கொள்கிறார். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷமானது உலகமெங்கிலும் பிரசங்கிக்கப்பட்டு அந்த சுவிசேஷத்தினாலே மக்கள் மனம் திரும்ப வேண்டும் ஒழிய தேவன் கொடிய வாதையினாலும் பொல்லாத வியாதிகளினாலும் உலகத்தை அடித்து அதன் மூலமாக அநேகர் மனம் திரும்புவார்கள் என்கிற கூற்று நியாயமான கூட்டாக தென்படவில்லை. ஏனென்று சொன்னால் இந்த கொரோனாவின் மூலமாக அநேகர் மனம் திரும்புவதற்கு பதிலாக லட்சக்கணக்கான மக்கள் மரித்திருக்கிறார்கள். அப்படி மரித்த ஆத்துமாக்களில் ரட்சிக்கப்படாத அநேக மக்கள் நரகத்துக்கு போயிருப்பார்கள். தேவன் இதற்கு காரணராக இருக்க முடியுமா என்பது ஒரு மிக முக்கியமான கேள்விக்குறியாக இருக்கிறது. இது தேவனுடைய நியாய தீர்ப்பு. தேவன் உலகத்தை தண்டிக்கிறார் என்று சொன்னால் அது தேவனுடைய சித்தம் என்று எடுத்துக்கொள்ளலாம். தேவன் இந்த உலகத்தை தண்டித்து ஒரு வைரஸ் மூலமாக உலகத்தை அழித்து அதன் மூலமாக நியாய தீர்ப்பை கொண்டு வந்து மக்களை மனம் திரும்ப பண்ணுகிறார். கிறிஸ்துவ ஜபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி கிறிஸ்துவ ஜபிப்பது தேவனுடைய சுத்தத்துக்கு எதிரானதாக இருக்கிறது. ஆண்டவரை இன்னும் நன்றாக தண்டியும், இன்னும் நிறைய பேரை கொள்ளும், அதன் மூலமாக உலகத்திலே மனம் திரும்பல் வரும் என்றுதான் கிறிஸ்தவர் சொல்ல வேண்டும். ஆனால் இது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று சொல்லுகிற அதே கிறிஸ்தவர்களே அதை நிறுத்துவதற்காக ஜெபிக்கிறார்கள். இப்ப இந்த உலகம் முழுவதிலும் கடந்த பல மாதங்களாக திரளான கூட்டம் ஜனங்கள் டிவியிலும் வெளியிலும் வீடுகளிலும் எவ்வளவு ஜெபித்த பிறகும் இந்த பேண்டமிக், இந்த கொரோனா வைரஸுடைய தாக்குதல் குறையப்பட்டதாக இல்லை, நாளுக்கு நாள் கூடிக்கொண்டேதான் இருக்கிறது. அப்படியானால் இந்த ஜெபங்கள் கேட்கப்படவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இந்த ஜெபங்கள் கேட்கப்படாத காரணம் என்ன? முழு உலகத்தில் இருக்கிற கிறிஸ்தவருடைய பாவமா, அல்லது கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பாதபடியினால் இந்த ஜெபங்கள் கேட்கப்படவில்லையா என்பதை குறித்தும் நாம் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த ஜெபங்களை தேவன் கேட்டிருந்தால் வேகமாக இவைகளை அவர் விட்டிருப்பார். இன்னொரு காரியம், இது தேவனுடைய கோபம். தேவன் உலகத்தை தண்டிக்க விரும்புகிறார் என்று சொல்லுகிற அநேக ஊழியர்களும் விசுவாசிகளும் கிறிஸ்தவர்களும் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகளோ, உங்களுடைய பெற்றோரோ, மனைவியோ யாராகிலும் அமெரிக்காவிலோ இத்தாலியிலோ வாழ்ந்து கொண்டிருக்க இந்த கொரோனா வைரஸினால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அந்த நேரத்தில் நீங்கள் இது தேவனுடைய தண்டனை, நன்றாக தண்டிக்கட்டும், இத்தாலியை தண்டிக்கட்டும், அமெரிக்காவை தண்டிக்கட்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்வீர்களா? கண்டிப்பாக சொல்ல மாட்டீர்கள். இப்ப நீங்க சேஃப்டியா இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு மற்றவர்கள் அழியும் பொழுது தேவனுடைய தண்டனை என்று சொல்வது நியாயமான ஒரு காரியமாக இல்லை. அப்ப இப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிற நம்முடைய ஆவி எப்படிப்பட்ட ஆவி என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். லூக்கா 9ஆம் அதிகாரம் அதோட 52, 53 வசனங்களை நாம் படிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு போய் கொண்டிருக்கிறார். அங்கே எழுதப்பட்டிருக்கு, அவர் எருசலேமுக்கு போக நோக்கமாக இருந்தபடியால் அவ்வூரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய சீஷராகிய யாக்கோபு யோவானும் அதை கண்டபோது, ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். அவர் திரும்பி பார்த்து, நீங்கள் இன்ன ஆவி உள்ளவர்கள் என்பதை அறியீர்கள் என்று அதட்டி இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். இதுதான் புதிய ஏற்பாட்டிலே தேவன் இயேசு கிறிஸ்துவை அனுப்புவதற்கான காரணம். தேவன் சொல்லுகிறார், மனுஷகுமாரன் மனுஷனுடைய ஜீவனை அழிக்கிறதற்கல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார். இதுதான் இக்காலத்தில் கிருபையின் காலத்தில் தேவனுடைய சித்தமே ஒழிய மனிதனை அழித்து மனம் திரும்புவதற்கு நிலையை கொண்டு வருவது தேவனுடைய சித்தம் அல்ல. இன்னொரு காரியம் கூட நாம் சிந்திக்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார், பாவம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், அநியாயம் செய்கிறவன் இன்னும் செய்யட்டும், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாய் இருக்கட்டும், இதோ சீக்கிரமா வருகிறேன், அவனவனுடைய கிரியைக்கு தக்க பலனை அவனவனுக்கு கொடுக்கும்படி சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆகினால் நாம் இந்த காரியங்களை ஆண்டவர் மேல் சுமத்தி ஆண்டவர் தான் இதை செய்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது இன்னொரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். அமெரிக்காவிலும் இத்தாலியிலும் உலகத்தின் பல நாடுகளிலும் மரித்தவர்கள் ஏறக்குறைய 80% பேர் கிறிஸ்தவர்கள் தான். இப்ப தேவன் தான் இந்த கொரோனாவை அனுப்பினார், இது தேவனுடைய நியாய தீர்ப்பு என்று சொன்னால் அநேக ஊழியக்காரர்கள் மரித்திருக்கிறார்கள், அபிஷேகம் பெற்றோர் மரித்திருக்கிறார்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் மரித்திருக்கிறார்கள். எவ்வளவு குடும்பத்தார் கேட்பாங்க, அப்ப தேவன் தான் எங்க அப்பாவை கொன்னாரா, தேவன் தான் எங்க அம்மாவை கொன்னாரா, என் பிள்ளை தேவன் தான் இந்த கொரோனால கொன்னாரா, அப்ப இந்த தேவன் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொன்னா அன்னை கிறிஸ்தவங்க என்ன சொல்ல முடியும்? எதுவுமே சொல்ல முடியாது. எத்தனையோ கொரோனா பேஷண்ட் இறந்து அந்த தகப்பனை அடக்கம் பண்ணுவதற்கு ஆம்புலன்ஸில் கொண்டு போகும் பொழுது குடும்பத்தார் பிள்ளைகள் கிடந்து அழுகிறாங்க, ஒப்பாரி அழுகிறாங்க, அந்த பிரேதத்துக்கு கூட ஓடுறாங்க. அவ்வளவு தூரத்துக்கு அவர்களை நேசிக்கும் பொழுது
தேவன் இந்த அளவுக்கு அன்பில்லாமல் சாதாரண மக்களையும் அவர் கொல்லக்கூடுமோ என்பதை கிறிஸ்தவர் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேதத்திலே நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். ஆபிரகாமின் காலத்தில் நடந்தது. அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரோட நீதிமான்களையும் அழிப்பீரோ என்கிற ஒரு கேள்வியை ஆபிரகாம் வைக்கிறார். இந்த காலத்தில் தமிழ்நாட்டில் மற்றும் எத்தனையோ ஊழியர்கள் மறித்து விட்டார்கள். இன்னும் எத்தனையோ ஊழியர்கள் வெண்டிலேட்டர்ல வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எவ்வளவோ கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள் இந்த கொடிய வியாதினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது தேவன் உலகத்தை பாவத்தை நிமித்தமாக தண்டிக்கும் பொழுது நீதிமான்களை தண்டிப்பாரா, பரிசுத்தவான்களை தண்டிப்பாரா? இப்ப தேவனுக்கு எந்த பெல்லும் பிரேக்கும் இல்லாம அவர் கிரியை செய்வாரா என்பதை கிறிஸ்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். லூக்கா 13ஆம் அதிகாரம் 15 1 முதல் 5 வாசிக்கும் பொழுது பிலாத்து சில கலிலேயருடைய இரத்தத்தை அவருடைய பலிகளோட கலந்திருந்தார். அந்த வேளையிலே அங்கே இருந்தவர்கள் சிலர் அந்த செய்தி அவருக்கு அறிவித்தார்கள், இயேசுக்கு அறிவித்தார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, அந்த கலிலேயருக்கு அப்படிப்பட்டவைகள் சம்பவித்ததினாலே மற்ற எல்லா கலிலேயரை பார்க்கிலும் அவர்கள் பாவிகளாய் இருந்தார்கள் நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். சிலுவாவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே எருசலேமில் குடியிருக்கிற மனுஷர் எல்லாரும் அவர்கள் குற்றவாளிகளாக இருந்தார்கள் என்று நினைக்கிறீர்களோ? அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போகல என்று சொன்னார். சிலர் சில இடத்துல மறிக்கும் பொழுது அநேகர் நினைக்கிறது இவங்க எல்லாம் பாவிகள், இவங்க தப்பு பண்ணி இருக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமா நடக்கல. அநேகர் என்ன போஸ்ட் பண்றாங்க, நாம கொரோனா வைரஸ்னால் சாகாமல் இருப்பது தேவனுடைய கிருபை. ஓகே, அப்ப செத்தவங்க தேவனுடைய கிருபையில் இல்லையா? தேவனுடைய கிருபை எடுக்கப்பட்டிருந்ததா? இப்ப தேவனுடைய கிருபைன்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு திடீர்னு கொரோனா வந்து நீங்கள் மரித்து போனா, உங்க குடும்பத்தில் ஒருவர் மரித்து போனா நீங்க கிருபை என்னை விட்டு போயிட்டுன்னு சொல்லுவீங்களா? இல்ல. இதெல்லாம் தமாஷ் பண்ற சத்தியங்கள். அப்ப இது கிருபை இழந்ததோ கிருபை எடுக்கப்பட்டதோ அல்ல. இதற்கு பின்னணியில் கிரியை செய்கிறதை குறித்து நாம் சரியாக புரிந்து கொள்ளாதபடினால் இவைகளை தேவன் மேலே நாம் சுமத்துகிறோம். இன்னும் அநேகர் இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த முத்திரை உடைத்த பொழுது அங்கே மக்கள் மத்தியில் உலகத்தில் உண்டான பயங்கரமான நியாய தீர்ப்பு, அப்படிப்பட்ட வாதிதான் இது என்று சொல்கிறார்கள். ஆனால் நாம் வாழ்கிற இந்த காலம் வெளிப்படுத்தின விசேஷத்தின் காலம் அல்ல. ஆகையினால் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நியாய தீர்ப்புகள் நடக்கிற காலம் இனி வருகிற காலமாக இருக்கிறபடினால் இது வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வாதைகள் அல்ல. இன்னொன்று, உலகத்தில் பாவம் மிக அதிகமாக பெருகிருக்கிறபடியால் இது சம்பவிக்கிறது. ஆகினால் இது கர்த்தருடைய வருகை, ஆண்டோட வருகையுடைய நாட்கள். ஆண்டவர் சீக்கிரமா வந்து விடுவார். அதற்குடைய அடையாளம் தான் இது என்று அநேகர் சொல்கிறார்கள். கடந்த 5000 வருடங்களாக இப்படிப்பட்ட கொடிய வியாதிகள், வாதைகள் வந்து பல லட்சம் மக்கள் மரிக்கும் பொழுதெல்லாமே யூதர்கள், கிறிஸ்தவர்கள் இயேசுதோ சீக்கிரம் வந்து விடுவார், இது அவருடைய வருகையினுடைய அடையாளம் என்று சொன்னார்கள். இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் 1920களுக்கு பிறகு நடந்த ஒவ்வொரு வாதைகளிலும், ஒவ்வொரு கொடிய வியாதிகளிலும் அகப்பட்டு இருக்கும் பொழுதும் அன்று ஊழியர்களும் விசுவாசிகளும் இது ஆண்டோடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் இப்படிப்பட்ட கொடிய வியாதிகள் வருகிறபடியால் அது ஆண்டோட வருகை சமீபம் என்பதற்கு அர்த்தம் அல்ல. இப்படிப்பட்ட கொடிய வியாதிகள் வந்தாலும் வராவிட்டாலும் இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமாகத்தான் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோட வருகை சமீபமாகும் பொழுது இப்படிப்பட்ட கொடிய கொள்ளை நோய்கள், யுத்தங்கள், பயங்கரமான பிரச்சனைகள் உலகம் முழுவதிலும் வந்து கொண்டேதான் இருக்கும். அதை வைத்து இதோ இயேசு வருகிறார், இப்பொழுது வந்து விடுகிறார் என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி தேவனுடைய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் நிறைவேறும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவார். ஆகையினால் இந்த கொரோனா வைரஸை நினைத்து ஒரு கூட்டம் பேர் இயேசு கிறிஸ்து இந்த காலத்தில் வந்து விடுவார் என்று நீங்கள் பயப்படுவதற்கு தேவையில்லை. இயேசு வரும்பொழுது கண்டிப்பாக வருவார். இந்த கொரோனாவை பயன்படுத்தி ஆண்டவர் வருவதற்கான எந்த காரணமும் இதிலே இல்லை. இன்னும் அநேகர் இது தேவன் அனுமதித்து வந்தது, God permitted என்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வருவார்கள். ஆனால் இந்த பைபிள் எழுதப்பட்டிருக்கிற எபிரேய பைபிளில் பெர்மிசிவ் டென்ஸ் என்ற ஒரு டென்ஸே கிடையாது. பெர்மிசிவ் ஆர் கேசட்டிவ் டென்ஸ் என்ற ஒரு டென்ஸே கிடையாது. ஆகபடினா தேவன் அனுமதித்தார் என்கிற ஒரு இலக்கணமே எபிரேய பாஷையில் இல்லாத பொழுது தேவன் இதை அனுமதித்தார், தேவன் அனுமதித்தால் வருகிறது என்கிற ஒரு கூற்றை அங்கே சொல்ல முடியாது. நாம் இப்பொழுது கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய திட்டங்களையும் தீர்மானங்களையும் குறித்து சரியான அறிவு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும். இது தேவனால் உண்டானது அல்ல என்பதை நிரூபிப்பதற்கு அநேக வசனங்கள் இருக்கிறது. 1 யோவான் 1:55 வாசிக்கும் பொழுது தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது.
இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். நல்ல மேய்ப்பன் தனக்காக ஆடுகளின் ஜீவனை எடுக்கிறவர் என்று சொல்லாமல் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். திரும்ப பாருங்கள், யோவான் 1 அதிகாரம் 9 வசனத்தை நாம் படிக்கும் பொழுது அங்கே இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்குரிய நோக்கம், இந்த உலகத்திலே பாவத்தில் ஜீவிக்கிற மக்களுக்கு சுவிசேஷமாகிய ஒளியை கொடுத்து அவர்களை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்பதை ஒழிய பாவத்தில் வாழுகிறவர்களை அழிப்பதற்காக இயேசு வரவில்லை. யோவான் 3 அதிகாரம் அதனுடைய 16 முதல் 18 வசனங்களை படிக்கும் பொழுது வேதம் இப்படி சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்துள்ளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி, ஆக்கினை என்றால் நியாய தீர்ப்பு, தண்டனை தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் என்றும் வேதம் மிக தெளிவாக சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படார், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டு ஆயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினால் எசேக்கியேல் 18:32 வேதம் இப்படி சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகரனுடைய சாவை நான் விரும்புவதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இப்ப தேவன் ஒரு ஆத்மா அவன் உயிர்ந்த உலகத்தில் வாழ்ந்தால் எப்படியாகிலும் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு அநேக வழிகள் இருக்கிறது. நியாய தீர்ப்பை கொடுத்து அதன் மூலமாக இந்த உலகத்திற்கு தண்டனை கொண்டு வந்து மனம் திரும்புதலை கொண்டு வந்து அப்படியாகிலும் அவர்கள் தன்னை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தேவன் செய்வாரா என்பது கேள்விக்குறியான விஷயம்தான். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இதற்கு பின்னணியில் இருக்கிறவன் யார் என்பதை குறித்து தெளிவான அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சாத்தானை குறித்து இப்படி சொல்லும் பொழுது அவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று சொன்னார். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படும் வந்தேன் என்று சொன்னார். இதுக்கு பின்னணியில இதை உருவாக்கின ஒரு பிசாசு இருக்கிறார். அவன் எங்கிருந்து இதை உருவாக்குகிறான்? சீனாவில் இருந்து உருவாக்குகிறான். சீனாவுடைய தெய்வம் யாரு? டிராகன். டிராகன் என்றால் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம். இந்த பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம் தான் சீனனுடைய கடவுள். அப்படியானால் இது சீனாவிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு கொடிய நாட்டிலிருந்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது பிசாசினால் உருவாக்கப்பட்டு முழு உலகத்திலும் கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பாராமல் அனைவரையும் அழித்து நிர்மூலமாக்கும்படி பிசாசினால் அனுப்பப்பட்ட பிசாசினுடைய சாபம், பிசாசினுடைய கோர தாண்டவம் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் பிசாசுக்கு எதிராக ஜெபிக்க முடியும், நாம் பிசாசுக்கு எதிராக யுத்தம் செய்ய முடியும். இன்னொன்று பாருங்கள், இந்த காலகட்டத்தில் திரளான ஜனங்கள் கொரோனாவினால் மரிக்கிற இந்த காலகட்டத்தில் அநேக ஊழியர்கள் தேவனுடைய சமூகத்தில் இருந்து வியாதிகளை குணமாக்கிற வரங்களை பெற்று அந்த வரங்கள் மூலமாக திரளான கொரோனா வியாதிகளை சுகமாக்க முடியும். இன்னும் அநேகர் சுகமாய் கொண்டுதான் இருக்கிறார்கள். அநேக ஜனங்கள் தேவனே இந்த இப்படிப்பட்ட காலங்களில் ஜனங்களுக்கு உதவுவதற்காக எங்களுக்கு சுகமளிக்கும் மரத்தை தாரும் என்று கேட்டு திரளான ஜனங்களை சுகமாக்கி இருக்கிறார். ஏனென்றால் இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் இப்படிப்பட்ட பயங்கரமான ஒரு வியாதி வந்து உலகத்தில் திரளான மக்கள் அழியும் பொழுது ஜான் ஜி லேக் போன்ற உலகத்தின் வல்லமையான ஊழியர்கள் அந்த இடங்களிலே போய் காலராவினால மக்கள் சாகும் பொழுது காலரா வியாதி உள்ளவர்கள் அவருடைய வாந்தியை கக்க பண்ணி தங்கள் கைகளிலே அப்படியே வைத்திருந்து அதை விஞ்ஞானிகள் சோதனை செய்யும் பொழுது அந்த புழுக்கள், அந்த பாக்டீரியாக்கள் செத்தலாம். அப்பொழுது அவர்கள் கேட்டார்கள், எப்படி உங்கள் கையில் சாகிறது? அவர் சொன்னார், ரோமர் 8:2 எழுதப்பட்டிருக்கிறபடி ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் எங்களில் பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டே என்று எழுதப்பட்டிருக்க ஆனபடியால் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் இந்த கிருமிகள் சாகிறது என்று காண்பித்தார். அப்ப இப்பொழுது இருக்கிற இந்த காலகட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகள், இது பிசாசினால் வந்தது, தேவனுடைய பிள்ளைகளையும் அழிப்பதற்காக வந்தது. ஆனபடினால் இந்த பிசாசை, இந்த டிராகன் ஸ்பிரிட்டை, இந்த வலு சர்ப்பத்தை எதிராக யுத்தம் செய்து இந்த வலு சர்ப்பத்தை கட்டி இந்த ஆவி தொடர்ந்து கிரியை செய்யாதபடிக்கு தங்களை காத்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் இக்காலத்தில் அநேக தேவனுடைய ஊழியர்கள் வல்லமையா எழும்பி அநேக வியாதிஸ்வரை குணமாக்குவதன் மூலமாக தேவனுடைய நாமத்தை இதே கொரோனா வைரஸ் மூலமாக மகிமைப்படுத்த முடியும். ஆகினால் இதை தேவன் அனுப்பினார், தேவனுடைய கோபம் என்று
எந்த கிறிஸ்தவர்கள் எல்லாம் தங்கள் உள்ளத்தில் நினைத்துக் கொள்கிறீர்களோ நீங்க பண்ணுகிற ஜெபம் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏனென்றால் அது தேவனால் வராமல் இருந்ததே, ஆனால் தேவன் அதை கண்டுகொள்ள மாட்டார். அதே நேரத்தில் இது பிசாசினால் வந்தது என்று நாம சரியாக அதை பகுத்தறிந்தால், புதிய ஏற்பாட்டின் வசனங்களின்படி பகுத்தறிந்தால், நாம் அந்த பிசாசின் ஆவிக்கு எதிராக தொடர்ந்து யுத்தம் செய்து ஜெபித்தால் கண்டிப்பாக இந்த கொரோனா வைரஸ் மிக வேகமாக கட்டுப்படுத்தப்படுவது மட்டுமல்ல, அதை உலகத்தை விட்டே மாற்ற முடியும். இந்த நூற்றாண்டின் துவக்கத்தில் இப்படிப்பட்ட பயங்கரமான வைரஸால் தாக்கப்படும் பொழுதும் திரளான ஜனங்கள் இது தேவனால் உண்டானது அல்ல, பிசாசினால் உண்டானது என்பதை அறிந்தவர்கள் அதற்கு எதிராக உபவாசித்து ஜெபித்து அந்த ஆவிகளை கட்டி அவர்கள் பெரிய வெற்றிகளை பெற்றார்கள் என்று உலகத்தின் சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் உலகத்தை நியாயம் தீர்த்து ஒன்று குவித்து அடித்து நிர்மூலமாக்கும்படி தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்கு அனுப்பாமல் அவராலே உலகம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படுவதற்காக அவர் அனுப்பி இருக்கிறார். அவர் அன்புள்ள தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன். உங்கள் குடும்பத்தில் ஒருவர் கொரோனாவினால் மரித்திருந்தால் கண்டிப்பாக தேவன் என்னுடைய தகப்பனாரை, தாயாரை, பிள்ளையாரை கொண்டார் என்று ஒருவதும் சொல்லாதீர்கள். தேவன் செய்யாத ஒன்றை தேவன் மேல் பழி சுமத்துவதன் மூலமாய் தேவ கோபத்திற்கு ஆளாகாதிருங்கள். இது சத்துருனால் வந்தது, ஆனபடியினால் சத்துருவை ஜெயிக்க தேவன் நமக்கு கிருபை இரக்கம் பாராட்டுவாராக.